Hello friends, welcome to Dream School. My name is Rajesh. I am a graphic designer. And இந்த சேனலில் நான் கிராஃபிக்ஸ் ரிலேட்டாக கற்றுக்கிட்ட எல்லா விஷயத்தையுமே பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் எல்லாருக்குமே புரிகிற மாதிரி ஈஸியான வேயில் கவர் பண்ண போகிறேன். இந்த சேனலோட மெயின் தீம் என்னென்னா, நான் என்னோடய ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் கிராஃபிக்ஸ் கற்றுக்கும் போது எந்த ஒரு இன்ஸ்டியூட்டில் போயிட்டோ இல்லை பெய்டு பண்ணியோ நான் கற்றுக்கல. பிகாஸ் பார்த்தோன்னா எனக்கு அந்த டைமில் ப்ராப்பரான கைட்லைன்ஸ் எதுவுமே கிடைக்கல. ஸோ அதனால் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, யூடியூப்ஸில் தேட ஆரம்பித்தேன். எப்படி கிராஃபிக்ஸ் கற்றுக்கலாம், ஃபோட்டோஷாப்னா என்ன, எப்படி ஃபோட்டோஷாப் கற்றுக்கிறது, ஸோ அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு யூடியூப்பில் தேட ஆரம்பித்தேன். பட் நான் என்ன தான் யூடியூப்பில் தேடி கற்றுக்கிட்டாலுமே பார்த்தோம் அப்படின்னா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு எனக்கு அந்த இடத்துலேருந்து நிறைய கண்டென்ட்ஸ் எதுவுமே கிடைக்கல. ஸோ ஒரு சில சேனல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு சில ரெஃபரன்ஸ்க்காக பர்டிகுலர் டாபிக்ஸ் மட்டும்தான் கவர் பண்ணியிருப்பாங்க. யாருமே ஃபுல் அண்ட் ஃபுல் இதுதான் ஃபோட்டோஷாப்பில் இவ்வளோ தான் இருக்குது அப்படின்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் யாருமே கவர் பண்ணல. ஸோ நான் பார்த்தோம் அப்படின்னா யூடியூப்லேருந்து கொஞ்சம் பார்த்து கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி பார்த்தோன்னா ஆன்லைன் டுட்டோரியல்ஸ்லேருந்து பார்த்து நிறைய கற்றுக்கிட்டேன். யுடனி இந்த மாதிரி நிறைய வெப்சைட்டை அனலைஸ் பண்ணி அதுலேருந்து என்னென்னலாம் கற்றுக்க முடியுமோ கிராஃபிக்ஸில் ஃபோட்டோஷாப் ரிலேட்டடாக எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டேன். ஸோ அதை தான் உங்களுக்கு பேசிக் டு அட்வான்ஸ் வரைக்கும் இப்போ நான் கவர் பண்ண போகிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபோட்டோஷாப்னா என்ன, ஃபோட்டோஷாப் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அண்ட் யாரெல்லாம் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபோட்டோஷாப் அப்படிங்கிறது அடோபி கம்பெனியோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஜிட்டல் ஃபோட்டோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் தான். ஸோ இது எப்படி ரன் ஆகுது பார்த்தோம் அப்படின்னா, பிக்சல்ஸ் பேஸில் தான் இந்த சாஃப்ட்வேர் ரன் ஆகிட்டுருக்கு. ஆக்சுவலி பிக்சல்ஸ் அப்படி என்னன்னா, நம்ம சின்ன வயசில் பார்த்தோம் அப்படின்னா கிராஃப் பண்ணியிருப்போம். ஸோ கிராஃப் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா அது ஒவ்வொரு யூனிட்ஸாக பிரிச்சிருப்போம். ஸோ இந்த ஃபோட்டோஸ் நம்ம எடிட் பண்ணும்போதும் நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கிளியராக தெரியும். ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சு பார்த்தோம் அப்படின்னா கிராஃப் யூனிட்ஸ் மாதிரியுமே இதுவுமே பிக்சல்ஸில் உடஞ்சி வரும். ஸோ இந்த பிக்சல்ஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்தது தான் பார்த்தோம்னா ஒரு டிஜிட்டல் இமேஜாக கன்வெர்ட் ஆகும் நமக்கு. இந்த பிக்சர்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு பிக்சர் பார்த்தோம் அப்படின்னா 300 ரெசல்யூஷனில் இருக்குது, பார்க்கவே பார்த்தோம் நல்ல வீவிங்கில் இருக்குது. நெக்ஸ்ட் பிக்சர் பார்த்தோன்னா 72 ரெசல்யூஷன், அடுத்த பிக்சரை பார்த்தோன்னா 10 ரெசல்யூஷனில் இருக்கும். ஸோ 10 ரெசல்யூஷனில் ஜூம் பண்ணி ஒர்க் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அதோட சர்க்கிள், அதாவது சைடு எட்ஜஸ் எல்லாமே பார்த்தோன்னா உடைய ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இது ஜூம் இனில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி உடஞ்சிருக்கும். ஜூம் அவுட்டில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஓவராலாக ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ இப்போதைக்கு ஒரு டெமோ தான் கொடுக்குறேன். இதை பற்றி நம்ம செக்ஷன் பார்க்கும்போது இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் ஃபோட்டோஷாப்போட மெயின் பர்பஸ் என்னென்னா, நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம திங்கிங்க்கு தகுந்த ஒரு ஃபோட்டோஸை எடிட் பண்ணுறது தான். ஸோ ஃபோட்டோஷாப்பை யூஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஃபோட்டோ எடிட்டிங், ஃபோட்டோ ரீடச்சிங் அண்டு பார்த்தோம் மேனிப்புலேட்டிங் ஃபோட்டோஸ்லாம் நிறையவே பண்ணலாம். ஸோ மேனிப்புலேட்டிங் ஃபோட்டோஸ்லாம் ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்களா, ஸோ இந்த மாதிரி பிக்சர்ஸை ரெடி பண்ணுறது தான் மேனிப்புலேட்டிங் ஃபோட்டோஸ்னு சொல்லுவோம். ஸோ ஃபோட்டோஷாப்பை பொறுத்த வரைக்கும் ஓவரால் ஒரு 30 டூல்ஸ் அண்ட் அதோட கான்செப்ட் எப்படி ரன் ஆகுதுங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே போதும். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு டிசைனுமே உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். நார்மலாக ஃபோட்டோ எடிட்டிங் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருமே இப்போ ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் மேக்ஸிமம் யாரெல்லாம் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபோட்டோ எடிட்டர்ஸ் அண்ட் ஸ்டூடியோ ஒர்க்கர்ஸ், அப்புறம் வெப் டிசைனிங் பண்ணுறவங்க, ப்ளஸ் பார்த்தோம் அப்படின்னா கிராஃபிக் டிசைனர் அண்ட் சினி இண்டஸ்ட்ரீஸ், இந்த மாதிரி நிறைய இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஃபோட்டோஷாப்ஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வரைக்குமே எனக்கு ஃபோட்டோஷாப்ஸ் பற்றி எதுவுமே தெரியாது, எனக்கு எந்த நாலேஜும் இல்லை, எந்த ஐடியாவும் இல்லைனா கூட, ஸோ இதுக்கப்புறம் வர வீடியோஸை பார்த்து நீங்கள் ஒரு பேசிக்லேருந்து எக்ஸ்பர்ட் ஆகிற அளவுக்கு நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ இந்த சேனலில் நம்ம வெறும் ஃபோட்டோஷாப் மட்டுமே கவர் பண்ண போகிறதில்ல, அடோபி கம்பெனியோட இன்னொரு பெஸ்ட் சாஃப்ட்வேரான அடோபி இல்லுஸ்ட்ரேட்டர் அண்டு ஆஃப்டர் எஃபெக்ட் அண்ட் ப்ரீமியர் ப்ரோ, ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த சேனலில் நம்ம கவர் பண்ண போகிறோம். அண்ட் எனக்கு கிராஃபிக் டிசைனர் ஆகணும் அப்படின்ட்டு ஆசை இருக்குது. பட் அதை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாத ஒரு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா இந்த சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சேனலில் பார்த்தோம்னா கிராஃபிக் டிசைனுக்கு தேவையான எல்லா சாஃப்ட்வேர்ஸுமே நம்ம பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதில் பேசிக் சாஃப்ட்வேரான, ஸோ ஒரு கிராஃபிக் டிசைனுக்கு பேசிக்காக இந்த ஒரு சாஃப்ட்வேர் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற ஃபோட்டோஷாப்ஸை ஃபஸ்ட்டு நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ ஃபோட்டோஷாப்ஸில் பேசிக் லெவல்லேருந்து ஆரம்பித்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் ஃபுல்லாகவே கவர் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் கண்டினியூவாக ஃபோட்டோஷாப் ரிலேட்டட் எல்லா வீடியோஸுமே டாபிக்ஸ், அதாவது கண்டென்ட் பை கண்டென்ட்டாக அப்லோட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் மறக்காமல் நம்மளோட எல்லா வீடியோஸையும் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது கூட வரைய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஸோ அப்புறம் தான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் மறக்காமல் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், we will see you in the next section video. Thank you.